வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு example 7.12 பார்க்க போறோம். A sphere, a cylinder and a cone of the same radius, whereas cone and cylinder of same height. Find the ratio of their curved surface areas. அதாவது ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வளைபரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு இருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பியர், ஒரு சிலிண்டர் அண்ட் a cone. இதனோட ரேடியஸ் அண்ட் ஹைட் ஈக்குவலா இருக்கு, இதனுடைய ரேடியஸ் அண்ட் ஹைட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கோளம், ஒரு உருளை மற்றும் ஒரு கூம்புடைய ஆரம், இதனுடைய ஆரமும் சமமா இருக்கு, இதுல இந்த ஆரமும் உயரமும் சமமா இருக்கு இந்த கூம்புக்கும் உருளைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அது செகண்ட், மூணாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அது தேர்ட் வச்சுட்டு தான் அதனோட ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்பியர், சிலிண்டர் அண்ட் கோன் இருக்காங்க. அப்ப ரேஷியோ ஆஃப் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், சிலிண்டர், கோன் அவங்க கொடுத்துருக்கிற வரிசையில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா விகிதம் அப்படின்னாவே அவங்க என்ன இதுல அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்களோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல எடுத்துட்டு தான் அதனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ கோளம், உருளை மற்றும் கூம்பின் வளைபரப்புகளின் விகிதம் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு எடுத்து எழுதிட்டோம். அதே போல இந்த உருளை இருக்கு இல்லைங்களா, சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட் எல்லாம் சமமா இருக்குனாங்க. ரேடியஸும் 6, ஹைட்டையும் 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டும் சமம் அப்படிங்கும்போது ஒரு ஆல்பபெட் யூஸ் பண்ணா போதும். அதே போல இங்கேயும் அப்படிதான், கூம்போடைய ஆரமும் உயரமும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம 6ஆவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பியர்ல 6 மட்டும் தான் இருக்கு, இது ரெண்டையும் தான் ஹைட்டும் ரேடியஸும் இருக்கு. அதனால இதுல என்ன இருக்கோ அதே மாதிரி அடுத்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a sphere தெரியும், அதாவது கோளத்தின் வளைபரப்பு 4πr² அப்படின்னு தெரியும். அதே போல நம்ம சிலிண்டரோடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது உருளையின் வளைபரப்பு நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா 2πrh அப்படின்னு தெரியும். அதே போல இந்த கூம்பு இருக்கு இல்லைங்களா, கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, கூம்பின் வளைபரப்பு πrl அப்படின்னு தெரியும். இப்போ இது r² மாதிரி இது r ஆ மாத்தணும் அப்படின்னா இது என்ன ஆகும்னா 2π, இந்த r h-க்கும் r னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா πr, ஆனா l கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். l கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா l = √r² + h². ஓகேங்களா? இப்போ r² + h² எழுதிட்டோம். இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் h க்கு பதிலா நம்ம r எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். சோ r² + r² என்ன ஆகும் அப்படின்னா √2r² அப்படின்னு வரும். இந்த r² க்கு மட்டும் ஒன்னு r வெளிய எடுத்துட்டு மீதி √2 அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். இது l. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நாம இந்த πrl ல l க்கு பதிலா இந்த r * √2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு 4πr² is to சிலிண்டருக்கு நம்ம 2π r, h க்கு பதிலா r போட்டுக்குவோம். அதே மாதிரி அடுத்தது நமக்கு π r, l க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா √2 r அப்படின்னு போட போறோம். ஓகேங்களா? இதனோட ரேஷியோஸ் நாம என்ன பண்ணலாம்னா 4πr² is to இது என்ன ஆகும்னா 2π r * r r² ஆகும் into இது π, நமக்கு √2 ஒன்னு இருக்கு, அதனால √2 முன்னால கொண்டு வரலாம். பாருங்க √2, அதுக்கப்புறம் πr² அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ மூணுலயும் πr² காமனா இருக்கு இல்லைங்களா, அதனால மூணுலயும் பொதுவா இருக்கிற இந்த πr² அடிச்சிட்டோம். மீதி என்னன்னா அந்த 4, இங்க 2, இங்க √2 அப்படின்னு இருக்கு. நம்ம என்னன்னா √2 இதையும் எழுதலாம், இதையும் எழுத முடியும். அப்ப √2 இது மூணுக்கும் பொதுவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 2 × 2ன்னு எழுதலாம். இந்த 2 அப்படியே எழுத போறோம், இந்த √2 அப்படியே எழுதிட்டோம். இப்போ இதுல இருக்கிற ஒரு 2 √2 × √2ன்னு எழுதணும். ஒரு 2 √2 × √2 × 2. இந்த 2 √2 × √2ன்னு எழுதுறோம், is to √2 எழுதிட்டோம். பாருங்க ஒரு √2 எல்லாத்துலயுமே அடிச்சிட்டோம். அப்ப என்ன பாக்கி இருக்கும் அப்படின்னா 2 √2ன்னு ஃபர்ஸ்ட்லயும், செகண்ட்ல வெறும் √2 அப்படின்னும், கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னும். இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ. Frustum of a right circular cone பத்தி பார்க்க போறோம். அதாவது நேர்வட்ட கூம்பின்
இடைக்கண்டம் பத்தி பார்க்க போறோம். பாருங்க, இது ஒரு நேர்வட்ட கூம்பு இல்லைங்களா, அதாவது ரைட் சர்க்குலர் கோன். இதுல இருந்து இந்த கார்னர் பார்ட், அதாவது இந்த மூளையா இருக்கு இல்லைங்களா, இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஃப்ரஸ்ட்ரம். பாருங்க, ஒரு இடைக்கண்டம், கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த உருவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் a right circular cone அப்படின்னு சொல்லுவோம். இதனோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல இருந்து from the center பாருங்க, இதனோட ரேடியஸ் வேற, அதே போல கீழ இருக்கிற இதனோட ரேடியஸ் வேற. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லணும் அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி கப் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி டம்ளர்ஸ், it is a frustrum இல்லைங்களா. அப்புறம் இந்த மாதிரி டப்பாக்களையும் நம்ம இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஷேப்ல இருக்கக்கூடிய பக்கெட்ஸையும் நம்ம ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உருவங்களுடைய வளைபரப்பு, அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். இதுதான் நமக்கு இடைக்கண்டம் இல்லைங்களா, ஃப்ரஸ்ட்ரம். இந்த ஃப்ரஸ்ட்ரத்துல மேல இருக்கிறது பாத்தீங்களா, இது ஒரு வட்டம். அதே போல கீழே இருக்கிறது ஒரு வட்டம். இதனுடைய ஆரம் பாத்தீங்களா, from the center to the circumference, இதனுடைய ரேடியஸ் இல்லைங்களா, அது டிஃபரெண்ட். அதாவது கேபிட்டல் ஆர் வச்சுக்கிறோம். இது பெரிய வட்டம் அப்படிங்கிறதுனால இதனுடைய ஆரத்தை கேபிட்டல் ஆர் அப்படின்னும், கீழே இருக்கிறது சின்ன வட்டம், இதனுடைய ஆரத்தை ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்க போறோம். சோ நம்ம இந்த டயகிராம் எப்படி வரையறோம் அப்படின்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி கீழே ஒரு சர்க்கிள், மேல ஒரு சர்க்கிள், இதனோட ரேடியஸ் ஸ்மால் ஆர், இதனோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அப்புறம் இந்த மாதிரி vertical line from the center to the bottom of this picture is, we will call it as height இல்லைங்களா. அப்ப இதனுடைய உயரம், செங்குத்தாக வரையப்படுற இந்த கோட்டுக்கு பெயர் உயரம். அதுக்கப்புறம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த சாய்வு பகுதி, இதை வந்து ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம், சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை எல் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த இதை வந்து செங்குத்தாக வரையப்பட்ட இந்த கோடை ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால இதனுடைய வளைபரப்பு அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் தானே நம்ம வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவோம். கூம்புடைய வளைபரப்பு தெரிஞ்சாவே நமக்கு இந்த இடைக்கண்டத்தின் வளைபரப்பு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா பாருங்க, கூம்புடைய வளைபரப்பு பை ஆர் எல். இதான கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a cone. இதுல ஒரே ஒரு ஆர், கர்வ் கோன்ல வந்து ஒரே ஒரு ஆர் தான் இருக்கும், ரேடியஸ் அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். சோ அது வெறும் ஆர் இங்க அங்க மென்ஷன் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ரேடியஸும் கீழே ஒரு ஸ்மால் ஆர், ரெண்டு டிஃபரெண்ட் ரேடியஸஸ் இருக்கறனால பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் எல் தான் நமக்கு இந்த ஃப்ரஸ்ட்ரமோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது இடைக்கண்டத்தின் வளைபரப்பு பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது சதுர அலகுகள் அப்படின்னு. அடுத்து இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா மேல இருக்கிறதுடைய பரப்பு, இந்த வளைபரப்பு, கீழே இருக்கிறதுடைய பரப்பு, இந்த மூணையும் ஆட் பண்ணா கூட்டினா நமக்கு இதனுடைய மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். சோ இது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு வட்டம். சோ இது வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. இது கேபிட்டல் ஆர் தான் இதனுடைய ஆரம் அப்படிங்கிறதுனால பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா. கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் சர்க்கிள் பாத்தீங்களா, சின்ன வட்டம், இதனுடைய பரப்பளவு அப்படின்னா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்புறம் இந்த வளைபரப்பு, இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா இதனுடைய மொத்த புறப்பரப்பு கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதனுடைய வளைபரப்பு எழுதிக்கலாம், பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல் பிளஸ் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளோடைய ஏரியா என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இதனுடைய ஏரியா, இதன் பரப்பளவு என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a frustrum, அதாவது இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. இதை அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Example 7.13. The slant height of a frustrum of a cone is 5 cm and the radii of its ends are 4 cm and 1 cm. Find its curved surface area. அதாவது ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனின் இடைக்கண்டத்தின் வளைபரப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு முதல்ல படத்தை ஒன்று வரைஞ்சிட்டோம், நம்ம இடைக்கண்டம் படம் வரைஞ்சிட்டு அது என்னென்ன மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் முதல்ல எழுதிக்க போகிறோம். ஆரங்கள் வந்து 4 சென்டிமீட்டரும் 1 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய ஆரத்தை 4 சென்டிமீட்டரும் சின்னதாக இருக்கக்கூடியதை 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ R is equal to 4 சென்டிமீட்டர்
and small r is 1 centimeter எழுதிட்டோம். அடுத்து slant height கொடுத்திருக்காங்க. சாய் உயரம் அப்படினு சொல்லி கொடுத்திருக்கிறதுனால அதை L அப்படினு குறிப்பிட்டு அது 5 சென்டிமீட்டர் அளவு அதையும் எழுதிட்டோம். அடுத்து இந்த இடைக்கண்டத்துடைய வளைபரப்பு தான் கேட்டிருக்காங்க இல்லீங்களா? curved surface area of the frustum தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சா straight substitution தான் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க நமக்கு கோனுடைய curved surface area தெரியும் இல்லீங்களா? கூம்பின் வளைபரப்பு பை r அதுல பை r பதிலா என்ன போட்டுக்கணும்? கேபிட்டல் R plus small r னு ரெண்டு r இருக்கனால அந்த r ஐ ரிப்ளேஸ் பண்ணி கேபிட்டல் R plus small r. So pi into capital R plus small r into L சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடைக்கண்டத்தின் வளைபரப்போட ஃபார்முலா எழுதினோம். இப்போ நமக்கு இந்த பைக்கு 22/7 அப்படினும் இந்த பாருங்க கேபிட்டல் R ஓட மதிப்பு 4, ஸ்மால் r ஓட மதிப்பு 1, L ஓட மதிப்பு 5 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். 22/7 இது 5 into 5 25 அப்படினு கிடைக்கும். அப்போ 25 22 ஆல பெருக்கும் போது 550 அப்படினு கிடைக்கும் by 7. சோ 550 7 ஆல டிவைட் பண்றோம். பாருங்க 7 வாட்டி 49 மிச்சம் நமக்கு 6 0. அப்போ 8 வாட்டி 56 மிச்சம் 4 புள்ளி வச்சுக்கிட்டோம் 0 சேர்த்துக்கிட்டோம். 5 வாட்டி 35 மிச்சம் 5 புள்ளி இருக்கனால 0. 7 வாட்டி 49 மிச்சம் 1 கண்டினியூ ஆகும். போதும் நமக்கு புள்ளிக்கு அப்புறம் இரு இலக்கங்கள் போதும். அதனால which is equal to 78.57 அப்படினு கிடைக்குது. அதாவது curved surface area of frustum is 78.57. இது சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். Example 7.14. An industrial metallic beaker is in the shape of the frustum of a right circular cone whose top and bottom diameters are 10 meter and 4 meter and whose height is 4 meter. Find the curved surface area and total surface area of the beaker. அதாவது ஒரு தொழிற்சாலையில் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்கின்றாங்க. நம்ம உடனே ஒரு பக்கெட் மாதிரி ஒரு டயகிராம் போட்டுக்கிட்டு அதனுடைய மேற்புற விட்டம்னு சொல்லியிருக்காங்க. விட்டம்ங்கிறது பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் வரக்கூடியது. இது 10 மீட்டர் அப்படின்னா நமக்கு இந்த ஆரம் மட்டும் போதும். அப்போ விட்டத்தில் பாதி எவ்வளோ அப்படின்னா 10ல பாதி 5 மீட்டர்னு எழுதிக்கலாம். அதே போல கீழ்பக்கம் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் அப்படின்னு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சு 2 மீட்டர்னு எழுதிக்கிறோம். இதனுடைய ஹைட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் அப்படின்னு உயரமும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மொத்த புறப்பரப்பும் வளைபரப்பும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது curved surface area and total surface area கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதிக்கலாம். diameter விட்டம் ரெண்டோடத கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதனால 2r அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவான 10 மீட்டரையும் 2 small r அப்படின்னு சின்ன அளவான 4 மீட்டரையும் எழுதிட்டு அதுல இருந்து ஆரம் நாம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் R is 5 மீட்டர். அதாவது இந்த 10 2ஆல வகுத்து 5 மீட்டர் அப்படின்னும் இந்த சின்ன r இருக்கு இல்லைங்களா 4 2ஆல டிவைட் பண்ணி 2 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இங்க கேபிட்டல் R is equal to 10/2 which is equal to 5 meter அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அது இல்லாம பாருங்க நமக்கு ஹைட் கொடுத்திருக்காங்க உயரம் எவ்வளவு அப்படின்னா 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ என்னன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த curved surface ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த L அப்படின்றதோட மெஷர் தேவை. அதாவது சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா h ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் r த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கான ஃபார்முலா L கண்டுபிடிக்கிறதுக்கு. உடனே ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் L is equal to முதல்ல ஃபார்முலா எழுதுறோம் root of h square plus capital R minus small r the whole square which is equal to root of h நமக்கு தெரியும் 4 ன்னு 4 ஸ்கொயர் plus capital R 5
5ல 2 போச்சு அப்படின்னா 3 ஸ்கொயருங்களா. ஸோ நமக்கு 4 ஸ்கொயர் 16, 5ல 2 போனா 3, 3 ஸ்கொயர் 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரூட் 25 கிடைக்கும். ஸோ 5 அப்படிங்கிறது தான் எல்லோட மதிப்பாக நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்க போகிறோம். CSA of frustum, இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். வளைபரப்புனா பை இன்டு கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r இன்டு L சதுர அலகுகள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பையோட வேல்யூ 22/7 அப்படின்னுட்டும், கேபிட்டல் R நமக்கு வந்து 5, ஸ்மால் r வந்து 2, எல்லோட மதிப்பு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நமக்கு இங்க பாருங்க 22/7 இன்டு 7 இன்டு 5 வரும். இதையும் அடிச்சிட்டோம். நமக்கு 110 அப்படின்னு வருது. இது மீட்டர்ல இருக்கனால மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த இடைக்கண்டத்தின் வளைபரப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதாவது 110 மீட்டர் ஸ்கொயர். அதுவே TSA of frustum, அதாவது இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. முதல்ல ஃபார்முலா எழுதிக்க போறோம். இந்த வளைபரப்பு அதாவது பை இன்டு கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r இன்டு L, அது இல்லாம இந்த மேல கீழே இந்த வட்டத்தின் பரப்பளவு பை கேபிட்டல் R ஸ்கொயர், கீழே இருக்கிற வட்டத்தின் பரப்பளவு ஸ்மால் r ஸ்கொயர் பை ஸ்மால் r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இது எல்லாத்துலயும் என்ன பண்ண போறோம்னா பை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் பிராக்கெட்ல போடலாம். இது பாருங்க r பிளஸ் r இன்டு L, அப்புறம் பிளஸ் கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர்னு இந்த மூணுல இருந்து இந்த பை வெளியே எடுத்துட்டோம். மீதியே உள்ள எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா அந்த பைக்கு பதில் 22/7 அப்படின்னு போடலாம். அதுக்கப்புறம் கேபிட்டல் R நமக்கு 5 பிளஸ் 2 7 இன்டு எல்லோட மதிப்பு 5 பிளஸ் கேபிட்டல் R ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர், ஸ்மால் r ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாருங்க 22/7 இது 35 ஆயிடுங்களா. 35 பிளஸ் 25 பிளஸ் 4, 35 பிளஸ் 25 பிளஸ் 4 64 வரும். 22/7 இன்டு இது கூட்டினா நமக்கு 64 வருங்களா. இது ரெண்டையும் பெருக்கிக்குவோம். 64 இன்டு 2 ஸோ 1408/7 அப்படின்னு கிடைக்குது. 1408 7ஆல் வகுக்கிறோம். 2 வாட்டி 14. அதுக்கப்புறம் இந்த ஒரு நம்பரை கீழே இறக்கணும். பட் அது நமக்கு பத்தல, அதனால இன்னொரு நம்பரும் கீழே இறக்குறோம். ஸோ 2 நம்பர் கீழே இருக்கும்போது மேலே ஒரு 0 போட்டுட்டோம். 7 ஒரு வாட்டி 7 மிச்சம் 1. பட் இறக்கிறதுக்கு நம்பர்ஸ் இல்லை, ஸோ புள்ளி வச்சுட்டோம், 0 சேர்த்துட்டோம். ஒரு வாட்டி 7 மறுபடியும் 3ன்னு வருது, புள்ளி இருக்கனால ஒரு 0. 4 வாட்டி நம்ம 28ன்னு போடுறோம், மிச்சம் 2 வருது, மறுபடியும் 2 வாட்டின்னு கண்டினியூ ஆகும். நமக்கு இது போதும். ஸோ 201.14 அப்படின்னு இதனுடைய TSA கிடைக்குது. ஸோ TSA அதாவது மொத்த புறப்பரப்பு 201.14 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இதனுடைய TSAவும் 110 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இதனுடைய CSAவும் நமக்கு ஆன்சரா கிடைக்கும்.